ரெட்ரோ கிளாசிக்கில் தான் நிறைய வித்தியாசமான படங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் தான் வியூஸ் எல்லாம் எதிர்பார்க்காம தைரியமாக இறங்கி அடிக்கிறது. அதனால வித்தியாசமான படங்கள்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த சேனல்லையும் சொல்ல மாட்டான், நம்ம சேனல் தான். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விச்சுன்னு சொல்லக்கூடிய சூனியக்காரிகள் எப்படி உருவாகிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, இது வெறும் கட்டுக்கதையா இல்லை உண்மையா, ஒருவேளை உண்மையா இருந்தா அதுதான் அகசிஸ். இந்த படத்துடைய கதை என்னன்னா, புரோட்டகனிஸ்டான ஆல்பன் சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை இழந்துடுறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவங்க அம்மா ஒரு விச்சுன்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதனாலதான் இவங்க மலை மேல போய் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க மட்டும் தனியா வாழ்றாங்க. 20 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு ஒரு குழந்தையுமே பிறக்குது. அவங்க அம்மாவை எப்படி விச்சுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்களோ அதே மாதிரிதான் இப்பவும் வந்துட்டு ஆல்பனை வந்துட்டு அவங்க வெறுப்பை வந்துட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி ஆல்பன் என்னவா மாறினாங்கிறது தான் இந்த படத்துடைய மீறி. இந்த படம் வந்து சாதாரண படமே இல்லை, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்லோ பர்ன் ஹாரர் தான். நீங்க வந்துட்டு ஜம்ப் ஸ்கேர்ஸ் அந்த மாதிரியான படமெல்லாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் பார்க்கறது. இதை வந்துட்டு நம்ம சேனல்ல பார்க்குறவங்கன்னா இதை வந்துட்டு பார்ப்பாங்க இந்த மாதிரி படங்களை. ஸோ அதனால நம்ம சேனலுக்கான படம் தான் இது. ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா லோன்லினஸ், அந்த லோன்லினஸ் அப்படியே காமிச்சிருப்பானுங்க. என்னன்னா அப்படியே தனியாகவே இருந்து யாருமே இல்லாமல் அப்படியே மைண்ட் ஃபக் ஆகிறது. அது வந்து அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஸ்டர்ப் பண்ணும் அவங்கள. அந்த மாதிரி தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க. விஷுவல் மீடியம்ங்கிறது இதுதான். டயலாக்ஸ் இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். விஷுவலாகவே ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சீனுக்கு சீன் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன் ஸ்கேப்பை காட்டுவாங்க. அதுவே ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த படம் ஃபுல்லாகவே அதை காட்டும் போதெல்லாம் இருக்கும். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஒரு சீன் முடிதா டக்குன்னு அதை மவுண்டன்ஸை காட்டுவாங்க. அவ்வளோ செமையாக இருக்கும். அது வந்து அதுவே பார்த்தீங்கன்னா பயப்படுத்தும். அந்த மாதிரி தான் வந்துட்டு படமே இருக்குது. ஏன்னா இது வந்து சைக்கலாஜிக்கலாக நம்மளுக்குள்ள வந்துட்டு கடத்திருக்காங்க. இந்த அப்படிதான் வந்துட்டு இதோட மேக்கிங்கே இருக்கு. இதோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கும். அது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சவுண்டை கொடுத்து என்னடா இது சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணுறானுங்க. இந்த படமே அப்படிதான் இருக்கும். அதுதான் ஹாரருங்கிறது என்னன்னா மனுஷனோட மைண்டை வந்துட்டு ஃபக் பண்ணுறது தான். அதை தான் இந்த படம் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு இதுதான் இப்படிதான் வந்துட்டு எதையுமே சொல்லலை. ஆனால் இன்டென்ஷனலாக தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய குறியீடுகள் இருக்கு. இது எல்லாமே உண்மைதான். கடைசியில் இவனுங்கெல்லாம் எதை நினைச்சு பயந்தானுங்களோ அதுவாகவே மாறுறத இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இதே. அதாவது என்னன்னா அந்த பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தானே, பயந்துகிட்டே இருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான். அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் தான் இது. ஏன்னா ஒருத்தன் வித்தியாசமா இருந்தாலே இவனுக்கு பிடிக்காது. அவனை எப்படியாவது ஒதுக்கி வச்சு இவன் நம்ம சைடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சு அவனை நாஸ்தி பண்ணி அடிச்சு துவம்சம் பண்றதுதான் இவனுங்களோட வேலையே. அதை தான் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு குறியீடாகவும் சொல்லியிருக்கு. அதுவும் பெண்கள் அந்த பீரியட்ல 15th செஞ்சுரிலாம் எப்படி இருந்திருக்கும், 21st செஞ்சுரி நிலைமை இன்னும் ஏதாவது மாறி இருக்கா? ஒண்ணுமே மாறல, அப்படியே தான் இருக்குது. மினிமலிஸ்டிக்கா இருக்கு படம். பெருசான ஆளுகள்லாம் கிடையாது. அதுவே வந்துட்டு ஒரு ஹாரரா தான் இருக்கு. அங்க வந்துட்டு ஒரு மேஜிக் காளான வந்துட்டு சாப்பிட்றாங்க. அங்க அப்படியே அங்க அது அப்படியே சேஞ்ச் ஆகும். ஒரு கட்டத்துல எல்லாம் பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு வருது அந்த படத்துல. மெதுவா தான் வருது. மெதுவா தான் இந்த படம் போகும். ஒரு ஸ்லோ பர்ன் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. ஆனா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் இந்த படம். இதுல பியூட்டி என்னன்னா இவ ஆக்சுவலா வந்துட்டு மலைக்கு மேல உச்சியில தான் வந்துட்டு இவ வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அதுவே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கீழே இருக்கிற மக்களுக்கு ஒரு டிஸ்டர்பா இருக்கு. ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு ஒரு மதத்தை வச்சு வந்துட்டு இவங்க வந்துட்டு அதை ஒரு கம்யூனிட்டியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு அச்சம் வருது. என்னன்னா நம்மளுக்கு மேல ஒருத்தி வாழ்ந்துட்டு இருக்கால, அது வந்துட்டு ஒரு சாத்தானுக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்குமா நம்மங்கிற மாதிரியான ஒரு பயம் அவங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு சைக்கலாஜிக்கலாவே இந்த படத்தை வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கிளைமேக்ஸே பார்த்தீங்கன்னா அதுவுமே அட்டகாசமான ஒரு கிளைமேக்ஸ். இந்த படங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப டெப்தா பார்க்குறவங்களுக்கு தான் பிடிக்கும். ரொம்ப மேலோட்டமா பார்க்குறவங்களுக்குலாம் இந்த படம்லாம் பிடிக்காது. இந்த படத்துடைய மேக்கிங் ஒரு ஃபோக் ஹாரர் வந்து எப்படி எடுக்கணும்னு கிளாஸ் எடுத்திருக்காங்க இந்த ஆளு. ஸோ இந்த படம் வந்துட்டு எப்பவுமே என்னால் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட படம் தான் இது. ஸோ டைம் கிடைச்சா பாருங்க.